ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரேஷன் கடை வேலை வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 450க்கும் மேற்பட்ட காலி பணியிடம் ரேஷன் கடையிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமமாக 8th பாஸ், அதுக்கு மேலே 12th, எனி டிகிரி, பிஇ பிடெக் படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிளர்க் லெவல் கேட்டகரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி தேதி இந்த மாதம் எண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். எங்கேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், டிஎன்சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, மதுரை மண்டலத்திலேருந்து தான் இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மதுரை மண்டலத்தில் நெல் கொள்முதல் பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர், உதவுபவர் மற்றும் காவலாளர் பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படும் பதவி எல்லா டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் அப்படின்னு கேட்டகரியில் 150 காலி பணியிடம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பருவகால உதவுபவருக்கு 150 காலி பணியிடம், பருவகால காவலருக்கு 150. இதுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். மற்ற 2 பதவிக்கும் பெண்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தருக்கு இளங்கலை அறிவியல் அல்லது வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 26 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அதிகபட்ச வயது வரம்பாக எம்பிசிக்கு 34 கொடுத்துருக்காங்க, ஓசிக்கு 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பருவகால உதவுபவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதுக்கு 150 காலி பணியிடம் இருக்குது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாலே போதும்.
வயது வரம்பு சேம், ஓசிக்கு 32, எம்பிசி பிசிக்கு 34, எஸ்சி எஸ்டிக்கு 37. அதே மாதிரி பருவகால காவலர் அப்படின்ற பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். ஸோ இதுக்குமே 150 காலிப்பண்டம், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 450 காலிப்பண்டம் கொடுத்துருக்காங்க. இதற்கான சம்பளத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படை as per the மினிமம் வேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான சேலரியாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ண கடைசி தேதி, விண்ணப்பிக்க கடைசி தேதி 28/2/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, வயது வரம்பு என்ன, சம்பளம் என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா மாதிரி விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே மாதிரி நீங்கள் A4 ஷீட்டில் எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவி பெயர் என்ன பதவிக்கு, அதாவது கிளர்க்குக்கா இல்லை உதவுபவரா இல்லை காவலர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அப்படின்றத குறிப்பிட்டுட்டு உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பாலினம், நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி, கைபேசி எண், உங்களோட கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி என்ன கேட்டகரி அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்த தேதி, 10th என்ன சர்டிஃபிகேட், அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி பிறந்த தேதி, கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ, இப்போது கிளர்க்குக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா 8th டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்று இருக்குது அப்படின்னா என்ன சான்று, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை விடோ சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பிடபிள்யூ சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா டிசி மாற்றுச் சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் சான்றிதழ், உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், பட்டதாரி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்று இருக்குன்னா இதோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். ஜெராக்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணணும், நீங்கள் ஒரிஜினல் அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எங்கே அனுப்பணும் அப்படின்னா பதிவு அஞ்சல் மூலியமாக, ஸோ ரிஜிஸ்டர் அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாக இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். துணை ஆட்சியர், மண்டல மேலாளர், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது தளம் பிஎஸ்என்எல் வளாகம், தல்லாகுளம், மதுரை 625-002 அப்படின்ற அட்ரஸ்க்கு 28/2/2025 அன்றைக்கி மாலை 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேராகவும் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை பதிவஞ்சல் மூலியமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ நேர்காணல் நடைபெற போகுது அப்படின்ற அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சிடுங்க. இது ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு. இது மதுரை மண்டலத்தில் வந்திருக்கு. மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணுமானா கிடையாது, யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா உடனே அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு, முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.